Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் போட் பிராண்டோட ராக்கர்ஸ் 255 ப்ரோ நெக்பேண்ட் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸில் $899 நான் வாங்கியிருந்தேன். கரெக்டாக இன்னையோட 1 மந்த் ஆகிடுச்சு. இந்த 1 மந்தில் இந்த நெக்பேண்ட் யூஸ் பண்ணுறதுல எப்படி இருந்ததுன்னு என்னோட ரிவ்யூ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜாகிங் போகிறீங்க, சைக்கிளிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை நம்ம காதில் மாட்டிட்டோன்னா அது ஸ்லிப் ஆகிறதே இல்லை, கம்ஃபர்டபுளாக நல்லா சீட் ஆகிடுது. ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. டியூவல் டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக 100% சார்ஜ் ஏறுறதுக்கு மேக்ஸிமம் 2 hours தான் ஆகுது. ஒரு தடவை நம்ம சார்ஜ் ஏற்றிட்டோன்னா கண்டிப்பாக 7 to 10 days தாராளமாக வருது. நான் நல்லாவே இந்த 1 month ரொம்ப யூஸ் பண்ணதில் எனக்கு தாராளமாக 10 days மேலேயே சார்ஜ் நின்றது. ஒரே டைமில் நீங்கள் டிவியோட கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைல் கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 2 மொபைல் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டியூவல் டிவைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஓடிடியில் படம் பார்த்துட்ருக்கேன்னா எனக்கு அப்போ கால் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மூவி ஸ்டாப் ஆகிடுது. கால் நான் அட்டன் பண்ணேன்னா அட்டன் ஆகும். அதே மாதிரி நம்ம எண்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் கட் ஆகிடுது. ஓடிடியில் படம் உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓடிடி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது. காதில் நம்ம மாட்டிட்டோன்னா வெளியே எந்த ஒரு நாய்ஸுமே கேட்க மாட்டேங்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் சூப்பராக இருக்குது. மூவி பார்க்கும்போதும் சாங் கேட்கும்போதும் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் சூப்பராக இருக்குது. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஹாட் ஸ்டாரில் மட்டும் என்னால் பாஸ் பண்ண முடியல. நான் இப்போது சீரீஸ் இல்லை மூவிஸ் ஏதாவது பார்த்துட்ருக்கேன்னா என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. மற்றபடி நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம், ஆஹா, சோனி லைவ் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகுது. பாஸ் பண்ண முடியுது, ப்ளே பண்ண முடியுது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியுது, ரெடியூஸ் பண்ண முடியுது. ஹாட் ஸ்டாரில் மட்டும் வால்யூம் மட்டும்தான் இன்க்ரீஸ் அண்ட் ரெடியூஸ் பண்ண முடியுது. என்னால் பாஸ் பண்ண முடியல, அதாவது வீடியோ நிப்பாட்ட முடியல. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. அது ஏன் ஹாட் ஸ்டாரில் மட்டும் ஒர்க் ஆகலைன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு 2-3 மொபைலில் ஹாட் ஸ்டாரில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். எதுலேயுமே இந்த ஹாட் ஸ்டாருக்கு மட்டும் என்னால் பாஸ் பண்ண முடியல, ப்ளே பண்ண முடியல. ஹாட் ஸ்டாருக்கு மட்டும் நான் மொபைலில் தான் பாஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. டெலிவரி ஆகும்போது பேக்கிங் நல்லா இருந்துச்சு. 2 எக்ஸ்ட்ரா பட்ஸ் பேரும் கொடுத்துருந்தாங்க. 1 year வாரண்டி கார்டும் இருந்தது. ஆக்சுவலாக இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. நீங்கள் சப்போஸ் வேர்வை பட்டுச்சு, ஒரு துளி 2 துளி பட்டுச்சுன்னா நீங்கள் தொடச்சிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மழையிலலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நான் நெக் பேண்ட் நேவி ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். இதிலே உங்களுக்கு பிராண்டோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் லெஃப்ட்டுக்கு எது யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டுக்கு எது யூஸ் பண்ணிக்கணும், நான் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் ரைட் சைடில் வர மாதிரி இருக்கும். சென்டர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன், ஆஃப், பாஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம். மேலே இருக்க பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வால்யூம் ரைஸ் ஆகும். கீழே இருக்க பட்டன் வால்யூம் கம்மியாகும். மேலே இருக்க பட்டன் 2 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு சாங் போகும். கீழே இருக்கிறது 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி இருக்க சாங் போகும். நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆகிடும். ரைட் சைடில் உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வர பட்டன்ஸ் அண்ட் சார்ஜர் எல்லாமே உங்களுக்கு ரைட் சைடில் தான் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏற்றிக்கலாம். மேக்ஸிமம் 2 hours தான் ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு 100% சார்ஜ் ஆகிடும். ஒரு தடவை சார்ஜ் ஏற்றினீங்கன்னா கண்டிப்பாக 7 to 10 days தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 20 minutes நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 6 hours ப்ளேபேக் டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை நான் 100% சார்ஜ் பண்ணேன்னா எனக்கு 10 days மேலேயே வந்துச்சு. இப்போ மொபைல் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நெக் பேண்டில் உங்களுக்கு 3 பட்டன் இருக்கும். அதில் சென்டர் பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். அதுக்கப்புறமா மொபைலில் பார்த்தீங்கன்னா ராக்கர்ஸ் 255 ப்ரோ அப்படின்னு காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்டட், அது கூட உங்களுக்கு பேட்ரி எவ்வளோ இருக்குது, ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு காட்டிடும். இப்போ சப்போஸ் நீங்கள் அந்த ராக்கர்ஸ் 255 ப்ரோ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் நேம் மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் நேமோ இல்லை எந்த ஒரு நேமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். அன்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும். நான் இப்போது என்னோடய நெக் பேண்டை 2 மொபைலில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக இந்த 1 month நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. தாராளமாக வாங்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.